ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நான் கீன்வா வச்சு ஒரு ரெசிபி தான் செய்து காண்பிக்க போகின்றேன். இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்க. வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 25 கிராம் கஜு எடுத்து வச்சுக்கிறேன். 100 கிராம் கிரான்பெரிஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இது ரத்த கலர்ல இருக்கும். இந்த பழம் காய வச்சா இப்படி இருக்கும். இது வால்நட்ஸ் 25 கிராம். ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுக்கின்றேன். 2 உள்ளி, மற்றது கீன்வா 150 கிராம், மற்றது கெமூசா பவுடர் 300 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கின்றேன். தேவைக்கேற்ப ஒலிவ் ஆயில் எடுத்து வச்சுக்கின்றேன். வாங்கோ இப்போ செய்முறைக்கு போகலாம். முதல்ல ஒரு சட்டியில் 300 மில்லிலிட்டர் தண்ணியை விட்டுக்கொள்கிறேன். இதுக்குள்ள இந்த வெஜிடபிள் பவுடர் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ அடுப்பை போட்டுட்டு கொதிக்க விடுவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்துட்டுது. இதுக்குள்ள இந்த கழுவி வச்சுக்கிற கீன்வாவை போட போகிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதை மூடி போட்டு அவிய விடுவோம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு அவிய விடணும். இப்போ இது தண்ணியெல்லாம் பத்துற அளவுக்கு அவிஞ்சிட்டுது. இந்த ரைஸ் அவிஞ்சிட்டுது. இதை இப்போ ஓரமாக எடுத்து வைப்போம். இப்போ ஒரு சோஸ் பேனில் ஒலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட போகிறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போது எண்ணெய் ஹீட் ஆகிட்டது. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். ரெண்டு உள்ளி சேர்க்கிறேன். இதை இப்போ வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதில் 25 கிராம் வால்நட்ஸ் சேர்க்குறேன். 25 கிராம் கஜு அதையும் சேர்ப்போம். அத்தோட கிரான்பெரிஸ் 100 கிராம் அதையும் சேர்க்குறேன். இப்போ இதை வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதில் அவிச்சு வச்சுக்கிற கீன்வாவை சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிண்டுவோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு காணாது, கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அதோட மிளகுத்தூள் சேர்க்குறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ சூப்பரான கீன்வா சாதம் ரெடி ஆயிட்டுது. இது ஒரு பிளேட்டில் மாற்றுவோம். இந்த கீன்வா சாதத்தோட பூசணிக்காய் கறி சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ள போகின்றேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.